ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை மிளகாக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இந்த மலைக்கு சூடாக காரமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். விதையில் தான் அதிகமான காரம் இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது எல்லாத்தையும் சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் பிளெயின் கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். மாவு திக்காக இருந்தால் தான் பச்சை மிளகாயில் நல்லா கோட்டாகி வரும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை பச்சை மிளகா உள்ளக்க வச்சிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பஜ்ஜி மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண பஜ்ஜி மாவை நான் இந்த மாதிரி கிளாஸில் சேர்த்துக்கிறேன். அப்போ நம்ம பச்சை மிளகாவை உள்ளே டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பஜ்ஜியை போட்டுடலாம். பஜ்ஜி 2 சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். செகண்ட் பேட்சையும் இதே மாதிரி பொரிச்சுக்கலாம். இப்போது சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பச்சை மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.